டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்து அணி இந்திய அணியை வீழ்த்தி வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை இந்திய அணி கோட்டை விட்டுருக்காங்க. இந்த மேட்ச்ல எப்படி இந்தியா தோத்தாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு புதிய நபரா இந்த பேஜை ஃபாலோ பண்ணி உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்திய vs இங்கிலாந்து ரெண்டு பேருக்கு முடியான முதல் டெஸ்ட் மேட்ச்ல முதல்ல பேட்டிங் ஆடிய இங்கிலாந்து அணி 10 விக்கெட்ல பேருக்கு 246 அடிச்சாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய இந்திய அணி அவங்களுடைய முதல் இன்னிங்ஸ்ல 121 ஓவர் முடியல 10 விக்கெட்ல பேருக்கு 436 அடிச்சாங்க. இந்திய அணியை சேர்ந்த எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், ஜடேஜா 80 ரன்களுக்கு மேல முதல் இன்னிங்ஸ் அடிச்சனால இந்திய அணி 436 ரன்களுக்கு மேல அடிச்சாங்க. கிளம்பிறங்கிய இங்கிலாந்து அணி 120 ஓவர் முடிவுல 10 விக்கெட்ல பேருக்கு 420 ரன் அடிச்சாங்க. அந்த அணியை சேர்ந்த ஒலி போப் 196 ரன்களுக்கு மேல அடிச்சு இந்திய அணியை கதற விட்டுட்டார். பின்னர் கிளம்பிறங்கிய இந்திய அணி அவங்களுடைய இரண்டாவது இன்னிங்ஸ்ல மோசமான முறையில பேட்டிங் விளையாண்டதுனால 230 ரன் கூட அடிக்க முடியாம இந்த மல்ல தோத்து போயிருக்காங்க. இந்த இரண்டாவது இன்னிங்ஸ்ல 69.2 ஓவர் முடியல 10 விக்கெட்ல பேருக்கு 202 ரன்கள் மட்டுமே அடிச்சாங்க. இரண்டாவது இன்னிங்ஸ்ல இந்திய அணி பேட்டிங் தரப்புல அதிகபட்சமா ரோஹித் 39 ரன்னும், கேஎஸ் பரத் 28 ரன்னும், அஸ்வின் 28 ரன்னும் அடிச்சாங்க. மத்தபடி யாரும் சொல்லிக்கிறபடி ஒழுங்கா விளையாடல. சோ இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல 100 ரன்களுக்கு மேல லீடு வச்சு சொந்த மல்ல தோத்ததே கிடையாது. முதல்ல இந்த மேட்ச்ல தோத்துருக்காங்க. எதிரணி